ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாரையுமே ஆஃப் பண்ணுறதுக்காக எகிரி அடிக்கிறது தான் இவங்களுடைய ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் இவங்க இப்போது கிளியராக செய்கிறாங்க. ஏடிஎம்கே அங்கேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு தாவேக்கால சேர்த்து அந்த கட்சியை பேரலைஸ் பண்ணுறது. திமுக இந்த மாதிரி கைது நடவடிக்கை, அந்த நடவடிக்கை, இந்த நடவடிக்கைன்னு பாஞ்சு எடுக்கிறது. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பேசினார்? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் உட்காந்துருக்க ஸ்டைலை பற்றி பேசினார். இது அரசியல் மேடைகளில் சகஜம் இல்லை. உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறது, இழுத்துட்டு போகிறது, போலீஸ் ஜீப்பில் ஏற்றுறது, இதெல்லாமே கூட இந்த ப்ராசஸே ஒரு தண்டனையாக மாறுறது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் அதுதான் கரூர் கேஸை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அந்த கேஸில் இவங்க சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணும்போது நாங்கள் கரூரை விட மாட்டோம், எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நாங்கள் சிபிஐ விசாரிக்கிற வழக்கு, இத்தனைக்கும் சிபிஐ மாநில அரசு, மாநில காவல்துறை விசாரிக்கல. அது எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கு தீர்க்காமல் விட மாட்டோம். அப்போ இதை நீங்கள் யாரை திருப்திப்படுத்த சொல்கிறீங்க? கரூரில் ஓடி வந்தது யார்? ப்ரெஸ்ஸை பார்க்காம, மக்களை பார்க்காம, எதையும் பார்க்காம ஓடி வந்தது யார்? விஜய். ஓடி வந்துட்டு அன்றைக்கி நீங்கள் நின்று பதில் சொல்லியிருக்கணும்ல. திருச்சி ஏர்போர்ட்டில் பதில் சொல்லியிருக்கணும், இல்லை சென்னை ஏர்போர்ட்டில் பதில் சொல்லியிருக்கணும். உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. அப்போது திமுக கிட்ட அதிகாரம் இருந்தது, யாரும் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க, பயப்படுவாங்கன்னு. இப்போ உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, ரைட்டா? நீங்கள் சாட்சியங்களை ரெடி பண்ணி மீடியாவுக்கு போட்டு காட்டலாமே. நீங்கள் கரூரில் இதான் நடந்தது, இது திமுக செஞ்ச சதி, போலீஸும் திமுகவும் சேர்ந்து இந்த மாதிரி சதி பண்ணாங்க, இதை பல இடங்களில் கடலூர் உட்பட பல இடங்களில் செய்ய ட்ரை பண்ணாங்க, அதனால தான் நாங்கள் பிரச்சாரத்தை ரத்து பண்ணோம் சொல்லலாம்ல. பாஜக ஆட்சியில் இருந்தால் கூட செய்ய முடியாத விஷயத்த கவர்னர் போய் உக்காந்து எஸ்பியும் கலெக்டரையும் உட்காந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காரு. எந்த ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுன்னு ஐயுஎம்எல்லாம் புலகாங்கிதப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முஸ்லீம் ஐக்கியத்தை பிரகடனப்படுத்தி அவங்க தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ, மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளுக்கு மாறாக பாஜகவுடைய ஆட்சி வரக்கூடாதுன்னு கம்யூனிஸ்டுகள் ஓடி போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ, அந்த ஆட்சி தானங்க இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அர்லேகர் பண்ணுறது என்ன ஆட்சி? வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னா, முதலமைச்சர் தொடர்பாக அவர் அவதூறாக பேசிய அந்த கருத்துக்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவதூறாக பேசக்கூடிய ஒரு நபர் மீது ஆளக்கூடிய அரசு கடந்த காலங்களில் அது பத்திரிகையாளர்கள் மீது கூட நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, வழக்கு தொடர்ந்துருக்காங்க. நீங்கள் பல வழக்குகளை சந்திச்சிருக்கீங்க, கூட நான் கூட அந்த வழக்கை சந்திச்சிருக்கிறேன். ஆனால் எந்த வழக்குலேயுமே கைது அப்படின்றது ஒரு உச்சபட்சமாக ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படும். தொடக்கத்தில் அவதூறு வழக்கு போடுவாங்க, இழுத்தடிப்பு செய்வாங்க, அப்புறம் என்னை பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு உத்தரவு வாங்குவாங்க. இதெல்லாம் நடக்கும், எல்லா ஆட்சி காலத்திலையும் நடந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், இப்போது தான் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு அவரை அவதூறு வழக்கில் கைது செய்கிறாங்க அப்படின்னா, இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி பின்னாடி நடந்திருக்கா? இல்லை எனக்கு தெரிஞ்சு நடக்கல, நான் உங்ககிட்ட கேட்குறேன். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. 91, 96 ஜெயலலிதா ஆட்சியில் நக்கீரன் மேலே போடாத வழக்குகள் கிடையாது, எடுக்காத கைது நடவடிக்கைகள் கிடையாது, அண்ணன் உயிருக்கு பயந்து ஓடாத ஓட்டம் கிடையாது. அண்ணனை கோபால் அவர்கள், அதான் கோபால் அண்ணன் அவர்கள், அது அவர் தான் அண்ணன் சொல்லுவோம். அவர் ஓடாத ஓட்டம் கிடையாது, சந்திக்காத பிரச்சனைகள் கிடையாது. ஏன் பத்திரிகையாளர் மேலே பொடா வழக்கே போட்டாங்க. வைகோ கிட்டேருந்து விலகி எல்லாம் திமுகவில் சேர்றாங்க இல்லைங்களா? புலவர் செவந்தி எப்பன்னு இந்த மாதிரி ஆட்கள், இவங்கெல்லாம் பொட்டாவில் உள்ளே இருந்தவங்க. ஸோ பொட்டா வழக்கு, தடா வழக்கு, அவதூறு வழக்கு, அவதூறுக்கு கைது, சேஸ் பண்ணுறது, உயிருக்கு பயந்து ஓட வைக்கிறது, தொடர்ந்து சேஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சகஜம். மாட்டுக்கறி தின்னும் மாமின்னு எழுதினதுக்காக நக்கீரன் மேலே 260 வழக்குகள் போடப்பட்டுச்சு. இது ஜெயலலிதா ஆட்சி 91, 96, 2001, 2006 மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனத்திற்கு உள்ளான அந்த காலகட்டம், அந்த ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக வழக்கு அவதூறு, திமுகவில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவதூறு வழக்கு போடுவாங்க, இழுத்தடிப்பாங்க. திமுக அவதூறு வழக்குகள் நிறைய போட்டிருக்கு.
எடப்பாடி ஆட்சியில் அவதூறு வழக்குகள் கம்மி. ஆனால் அவங்களும் போட்டிருக்காங்க, வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க, எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணதில்லை. இப்போது இவங்க இப்போ பண்ணுறது வந்து கரெக்டாக 91, 96 ஜெயலலிதா ஆட்சி தான் ரிப்பீட் ஆகுது. ஜெயலலிதா வந்து 91 வந்து முதல் முறையாக முதலமைச்சர் ஆகுறாங்க. அது வரைக்கும் அவங்க சினிமா ஸ்டாரு, நதியை தேடி வந்த கடல்னு நாடகத்தில் நடித்தவங்க, கொள்கை பரப்பு செயலாளர், சத்துணவு குழு தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், இவ்வளோ தான். அவங்க வந்து முதலமைச்சராக வர்றது 91. கூட வந்து நான் முதலமைச்சராக அந்த அம்மா வந்த உடனே ஒரு அங்கிலாம் போட்டுக்கிட்டு அந்த அம்மாவுடைய பிஹேவியரல் டிஃப்ரென்சஸ் வந்து கூடவே வந்து இன்னைக்கு விஜயை சுற்றி இருக்கிற மாதிரி கிங்கரர்கள், சசிகலா மாதிரி ஆட்கள் இப்போது அந்த ரோலை வந்து கரெக்டாக ஆதவ் அர்ஜுனா தான் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய தூண்டுதல், இவங்களுடைய பேச்சுக்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஜெயலலிதா மாதிரி விஜய், சசிகலா மாதிரி ஆதவ் அர்ஜுனா, மற்ற இதர ஆட்கள், இப்போ அருண்ராஜ் கூட சில ஊடகவியலாளர்களோடு சேர்ந்துக்கிட்டு அந்த வேலைகளில் ஈடுபடுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய செட்டப் என்பது வந்து மறுபடியும் வந்துருச்சு. மறுபடியும் வந்தோடனே நீங்கள் இப்போ இந்த கவர்மெண்ட்டை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஏவாவேலு அவர் அட்டாக் பண்ணுறாங்க. அவர் இப்போ சிங்கப்பூருக்கு போயிட்டார். கிடைக்கக்கூடிய தகவல் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். அதுதான் சிங்கப்பூருக்கு போயிட்டார். சம்மனில் ஆஜராகல, நான் உடம்பு சரியில்லை, சிகிச்சையில் இருக்கேன்னு சொல்லிட்டு சம்மனுக்கு பதில் சொல்கிறார். ஏவாவேலு அவுட்டு, அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி. நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த அட்டாக் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம சேகர் பாபு ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் தான், அதுக்கு மேலே அவர் கிடையாது. இது மாதிரி திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாரையுமே வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக எகிரி அடிக்கிறது தான் இவங்களுடைய ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் இவங்க இப்போது கிளியராக செய்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து அங்கேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து தாவேக்கால சேர்த்து அந்த கட்சியை பேரலைஸ் பண்ணுறது. திமுக வந்து இந்த மாதிரி கைது நடவடிக்கை, அந்த நடவடிக்கை, இந்த நடவடிக்கைன்னு பாஞ்சு எடுக்கிறது. இப்போது செந்தில் பாலாஜி மேலே தொடுத்த கேஸு நீங்கள் கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி மேலே தொடுத்த கேஸில் வந்து எந்த ப்ரூஃபும் இல்லை. அதில் ஒரு போலி பத்திரிகையாளர் கூட ஒருத்தர் மாட்டியிருக்கார். அவர் பத்திரிகையாளரே கிடையாது, அவரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து நாடார் முறை சங்கம்னு ஒன்று வச்சுருக்காரு, அவரை தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு, அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அவர் வந்து அண்ணாமலையோடு இருந்தவர். அண்ணாமலையோ கூட அவருடைய வி த லீடர்ஸ் அமைப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போது செந்தில் பாலாஜி வந்து அவங்கக்கிட்ட பணம் கொடுத்த மாதிரியும், அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போய் இளையராஜான்ற அந்த எம்எல்ஏ கிட்ட கொடுத்த மாதிரியும் ப்ரூஃப் இல்லை. இளையராஜா ஹிம்செல்ஃப் வந்து அவர் ஏடிஎம்கேல இருந்தார். அவர் வந்து ஊத்தங்கரை வேட்பாளராக விஜயால் அறிவிக்கப்படல. அதுக்கப்புறம் ஊத்தங்கரை வேட்பாளராக அவரே பின்னாடி வந்து அவங்க கட்சியை அறிவிக்குது. அவர் ஒரு டிஸ்டர்ப்டான ஒரு கேரக்டர்னு தான் சொல்கிறாங்க. அதில் சந்தேகத்திற்குரிய ஒரு பின்னணி இருக்குது. அந்த திருநாவுக்கரசோட ஆப்ரேஷனில் அமைச்சர் கமலி வரைக்கும் வராங்க. கமலி ஏன் வந்து புகார் கொடுக்கல? அமைச்சர் ஏன் புகார் கொடுக்கல? சரி, புகார் கொடுக்கலன்னா கூட விஜய்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி என்னை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வராங்க, அந்த தீர்மானத்தை வந்து நான் வந்து ஆதரிக்கணும், அதுக்கு வந்து எனக்கு 50 கோடி ரூபா தரேன்றாங்க அப்படின்னு கமலி சொல்லியிருக்கணும்ல. கமலி வாயே திறக்கல. இளையராஜா மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இளையராஜா சொன்னது வந்து நடந்தது சம்பவம் ஊத்தங்கரை, ஆனால் புகார் கொடுத்தது இங்கே சென்னை. கூடவே ஒன்று சேர்த்துக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு போலீஸ் விசாரிக்கிறதுக்கு இதுக்கான எவிடன்ஸ் கிடையாது, இது வந்து விஎன்டிசி போலீஸ் தான் விசாரிக்கணும், முகாந்திரம் இல்லை, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும். விஎன்டிசி விசாரிக்காமல் சட்டம் ஒழுங்கு விசாரிக்கிறதுக்கு ஒரு கிளாஸை சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் வந்து என்னுடைய ஒப்பந்தத்துக்கு வர அடிப்பணியாவிட்டால் உன்னை கொலை செய்து விடுவேன், கொலை மிரட்டல் அப்படின்னு திருநாவுக்கரசு கொலை மிரட்டல் விட்டாராம் இளையராஜாக்கு. அப்படி ஒரு வேர்ஷனை சேர்த்து ட்ரிப்ளிகன் போலீஸை இன்வால்வ் பண்ணி, ட்ரிப்ளிகன் போலீஸ் வந்து அவங்க எல்லாத்துலேயும் ரெய்டு நடத்தி இந்த கேஸை வந்து கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி இவர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போயிட்டார். நம்ம செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கு. எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை.
இது திரும்ப திரும்ப என்ன போடுறாங்க அப்படின்றது தான். அசோக் எத்தனை கேஸுக்கு தான் வந்து தலைமறைவாக இருப்பார், எத்தனை கேஸுக்கு தான் ஏபி வாங்குவார்? இது ஏபி அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ திமுகவை வந்து வழக்குகள் போட்டு பேரலைஸ் பண்ணணும். எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாரையும் வழக்கு போடணும். இப்போ முக்தார் மேலே குண்டாஸ், முக்தார் இருந்தது அவர் கருத்து மேலே நமக்கு 1000 கருத்து வேறுபாடு ஏற்றுக்கவே முடியாது. அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வேறுபாடு வேற. ஆனால் அது வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வர நடவடிக்கையா? அவர் மேலே குண்டர் அதீத நடவடிக்கை போட்டது யாரு? சென்னை நகர போலீஸ். ரைட்டுங்களா? சென்னை நகர போலீஸ் வந்து எந்த எஃப்ஐஆர் வேணால் போடும், யாரை வேணால் கைது பண்ணும். நாளைக்கு என்னையே கூட கைது பண்ணலாம், மறுப்பதற்கு இல்லை. அவங்க வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து பேசினாங்கன்னா அவங்கள வந்து கைது பண்ணுறதுக்கு பேசுறதுன்றது வேற, விமர்சனம் செய்தால் அதாங்க எதிர்த்து தாங்க பேசுறதுல ஒரு வகை தாங்க விமர்சனம். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பேசினார்? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் உட்காந்துருக்க ஸ்டைலை பற்றி பேசினார். இது வந்து அரசியல் மேடைகளில் சகஜம்ல பேசுகிறதெல்லாம். இதே வளர்மதி ஜெயலலிதாவை பற்றி பேசினதெல்லாம் இருக்கா? ஜானகியை பார்த்தால் கும்பிட தோன்றுகிறது, ஜெயலலிதாவை பார்த்தால் வேறு மாதிரி தோன்றுகிறது அப்படின்னு பேசினாங்களா இல்லையா? அரசியல் மேடை தானே. கறந்த பால் மடிப்புகாது, கருவாடு மீனாகாது, காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வராது, இதெல்லாம் வந்து காளிமுத்து பேசின பேச்சுக்கள் இல்லையா? இந்த மாதிரி வெற்றி கொண்டான் பேச்சுக்களும் இருக்குது, தீப்பொறி ஆறுமுகம் பேச்சுக்களும் இருக்குது, ஏகப்பட்ட பேச்சுக்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து மேடை பேச்சுக்கள். மேடை பேச்சுக்களில் இருக்கக்கூடிய ஒரு விதமான நாகரிகம் இல்லாமல் போகிறது. நாகரிகம் இல்லாமல் போவதன் மீது நடவடிக்கை எடுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. வழக்கு தொடுக்கலாம். இப்போது இவர் வந்து போகிறாங்க, இவர் வந்து அங்கே ஆத்தூர்னு ஒரு ஊரில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன். உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே நான் என் காரில் வரேன்னா, இல்லை நீ போலீஸ் ஜீப்பில் தான் வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. தூத்துக்குடி எஸ்பி ஆஃபீஸில் வச்சுருக்காங்க. இந்த ப்ராசஸ்லாம் கூட ஒரு தண்டனை தானே இதுவே. இப்போ நான் அவரை போய் வந்து உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறது, இழுத்துட்டு போகிறது, போலீஸ் ஜீப்பில் ஏற்றுறது, இதெல்லாமே கூட இந்த ப்ராசஸே ஒரு தண்டனையாக மாறுறது. அவர் வந்து ஹைகோர்ட்டில் அவருடைய முன்ஜாமீன் ரத்தாகுது, உடனே அவங்க கைதுக்கு போவாங்க. உடனே அவர் ரத்தானவுடனே அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கார். ரைட்டுங்களா? இப்போது செந்தில் பாலாஜி விஷயத்தில், கரூர் விஷயத்தில் வந்து போலீஸை வச்சு மக்களே கொன்னாங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேசுகிறாரு. அப்போ அதை எதிர்த்து திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டிருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் அதுதான் வந்து கரூர் கேஸை வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அந்த கேஸில் இவங்க சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணும்போதே நாங்கள் வந்து கரூரை விட மாட்டோம், எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, நாங்கள் சிபிஐ விசாரிக்கிற வழக்கு, இத்தனைக்கும் சிபிஐ மாநில அரசு மாநில காவல்துறை விசாரிக்கல, அது எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கு தீர்க்காமல் விட மாட்டோம். அப்போ இதை வந்து நீங்கள் யாரை திருப்திப்படுத்த சொல்கிறீங்க? விஜயை திருப்திப்படுத்த. ரைட்டுங்களா? கரூரில் வந்து ஓடி வந்தது யார்? ப்ரெஸ்ஸை பார்க்காம, மக்களை பார்க்காம, எதையும் பார்க்காம ஓடி வந்தது யார்? விஜய். ஓடி வந்துட்டு அன்றைக்கி நீங்கள் நின்று பதில் சொல்லியிருக்கணும்ல. திருச்சி ஏர்போர்ட்டில் பதில் சொல்லியிருக்கணும், இல்லை சென்னை ஏர்போர்ட்டில் பதில் சொல்லியிருக்கணும், இல்லை அதுக்கப்புறம் 5 நாள் நீங்கள் கம்முன்னு இருந்தீங்களா அப்போ பதில் சொல்லியிருக்கணும். எதுவுமே பதில் சொல்லியே நீங்கள். சிஎம் சார், உங்களுக்கு வேணும்னா என்ன பிடிச்சிக்கோங்க, நான் இங்கே இருப்பேன், இல்லைனா வீட்டில் இருப்பேன், இல்லோட ஆஃபீஸில் இருப்பேன், எங்கே வேணால் வந்து என்னை பிடிச்சிக்கோங்க, எங்கள் கட்சிக்காரங்களை வந்து கைது பண்ணாதீங்க. அப்போ உண்மையிலேயே திமுக அரசு வந்து அவரை பிடிச்சி போட்டிருக்கணும். திமுக பண்ண மிகப்பெரிய தவறுகளில் அதுவும் ஒன்று. ரைட்டுங்களா? அப்போ வந்து விவாதம் வந்திருக்கும், கரூரில் என்ன நடந்துச்சு போச்சு அப்படின்ற கிளாரிட்டி வந்து உடனடியாக கிடச்சிருக்கும். அதெல்லாம் பண்ணுறத விட்டுருச்சு திமுக. நாகரிக அரசியல் அப்படின்னு ஸ்டாலின் கடைப்பிடிச்ச நாகரிக அரசியலில் விட்டுருச்சு. இன்றைக்கி அவங்க அடிக்கிறாங்க. இப்போது ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த கரூர் இன்சிடென்ட் பற்றி பேசக்கூடாது, கோர்ட்டு விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அப்போ பேசுகிறாரு. அதை எதிர்த்து இப்போ திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சிபிஐ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, காவல்துறை திட்டமிட்டு இதை செஞ்சுருக்கு, திமுகவுக்காக செஞ்சுருக்கிறாங்க, திட்டமிட்டு இந்த விஷயம் நடந்திருக்கு. நாங்கள் ஏன் வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் ரத்தானதுக்கான காரணமுமே, அதாவது அடுத்தடுத்து சில இடங்களில், குறிப்பாக வந்து கடலூரில் நடைபெற இருந்த விஜய் அவர்களினுடைய அந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் ரத்தாவதற்கு காரணமே
இப்படிப்பட்ட ஒரு விஷயம் மீண்டும் நடக்க இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்ற தகவல் எங்களுக்கு கிடைச்சிது. அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு பல விஷயங்களை பேசுகிறாரு. அப்போது சிபிஐ கிட்ட இருக்கக்கூடிய வழக்கு இப்படிப்பட்ட ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவர் நேரடியாக ஆதாரத்தை கொண்டு போய் சிபிஐ கிட்ட கொடுக்கலாம். இன்றைக்கி அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, அரசு அவங்க கையில் தான் இருக்குது, காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. காவல்துறை இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது யார் அப்படி ஈடுபட்டாச்சுன்ற விசாரணை இல்லைன்னா அந்த தகவல் அவருக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவர் சிபிஐயில் போய் சொல்லலாமே தவிர பொதுவெளியில் பேசுவது சரியா? இல்லைங்க, சிபிஐ கிட்ட சொல்கிறது ரெண்டாவது விஷயங்க. பொது வழியில் பேசுகிறாரு அவர் அது தப்புங்க. அதை போகிறாங்க, வழக்கில் போகிறாங்க திமுக. ஆனால் இவ்வளோ ஆதாரம் இருக்கா சார் உங்ககிட்ட? நீங்கள் தானே கவர்மெண்ட், இப்போது நீங்கள் தானே கவர்மெண்ட்டு. கரூர் சம்பவம் நடந்தது சம்மந்தமான விஷயங்கள் நடக்கட்டும். ஆனால் அந்த கரூரில் இவ்வளோ பெரிய சதி திட்டத்தில் ஈடுபட்ட ஆட்கள் எப்படிலாம் அந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டாங்க? நீங்கள் என்னென்ன சொன்னீங்க? நீங்கள் ப்ரைவேட் ஆம்புலன்சஸ் வந்துச்சு, ஊசி வச்சு குத்துனாங்க, மிளகா பொடி யூஸ் பண்ணாங்க, பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த கழுத்தில் மிதிச்சாங்க. ஆக்சுவலாக அந்த சம்பவம் நடந்தது அவர் மார்க் பண்ண இடத்துல அந்த வேன் நின்று பேசியிருந்தா பிரச்சனையே இல்லை. வேன் முன்னாடி வந்துச்சு, ரைட்டுங்களா? ஜனங்க பின்னாடி போனாங்க. மிதிப்படுதல் உருவாகும் போது அவங்க ஒரு ஜென்ரேட்டர் ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ கரண்ட்டு கட் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாரும் விஜய் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன தகர கொட்டாய் மேலே ஏறுறாங்க. அந்த தகர கொட்டாய் இடிஞ்சு கீழே விழுது. அப்போ மக்கள்லாம் மிதிப்படுறாங்க. மிதிப்படுறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெருக்கிறாங்க. இதில் தான் அந்த சம்பவமே நடக்குது. இதுதான் நடந்தது. இந்த விஷயங்களில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் ரெடியாக இருந்தது, அப்படியே ஊசி வச்சு குத்துனாங்க, பெப்பர் ஸ்ப்ரே அடித்தாங்க, செந்தில் பாலாஜி இதெல்லாம் மாஸ்டர் மைண்ட் பண்ணி ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள, இதெல்லாம் உண்மையிலேயே அப்படி நடந்துதா அப்படின்றத இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன், மானிட்டர் கமிட்டி அமைச்சு பார்க்குறாங்க. இருக்கட்டும், நீங்கள் ஒரு நீதி விசாரணை மாதிரி ஒன்று நடத்த வேண்டியது தானே. நடத்தி கரூரில் நடந்தது என்ன, உண்மையான சாட்சிகளை பிடிச்சி, அதை பார்த்தவங்க பிடிச்சி, இப்போ உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. அப்போது திமுக கிட்ட அதிகாரம் இருந்தது, யாரும் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க, பயப்படுவாங்கன்னு. இப்போ உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, ரைட்டா? நீங்கள் சாட்சியங்களை ரெடி பண்ணி மீடியாவுக்கு போட்டு காட்டலாமே. நீங்கள் கரூரில் இதான் நடந்தது, இது திமுக செஞ்ச சதி, போலீஸும் திமுகவும் சேர்ந்து இந்த மாதிரி சதி பண்ணாங்க, இதை பல இடங்களில், கடலூர் உட்பட பல இடங்களில் செய்ய ட்ரை பண்ணாங்க, அதனால தான் நாங்கள் பிரச்சாரத்தை ரத்து பண்ணோம் சொல்லலாம்ல. நீங்கள் தான் சோஷியல் மீடியாவில் கிங் ஆச்சே, என்ன எல்லாமே சொல்லலாம் இல்லையா? அப்போது கேள்விகள் நிறைய வரும். யார் விஜய் மத்தியானமே பேசுவான்னு அறிவித்தது யார்? இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு டிவியிலெல்லாம் அனௌன்ஸ் பண்ணது யார்? யார் விஜய் மத்தியானம் வருவார் பேசுவார்னு சொன்னது? புசி ஆனந்த். விஜயோட ப்ரோக்ராம் ஏன் டிலே ஆச்சுன்னு சொல்ல வேண்டியது அவங்க. விஜய் ஏன் மார்க் பண்ண இடத்துல வேனை நிற்க வைக்கலன்றது விஜய் சொல்லணும். ஏன் விஜயோட வேன் தள்ளி வந்துச்சு, மக்கள் நெருக்குதலுக்கு உள்ளாகிற அளவுக்கு தள்ளி வந்தது ஏன்? விஜய் ஏன் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணார்? அங்கே முன்னாடி நின்று இருந்த மக்கள்லாம் லைட் ஆஃப் பண்ண விஜயை பார்த்துட்டு அவர் லைட் ஆன் பண்ணும்போது முன்னாடி ஓடி வந்தது. அதனால் உருவான நெரிசல். கூடவே ஒரு 4000 பேர் யார்? பைக்லேயும் கார்லேயும் வந்தவங்க யார்? ரைட்டா? இதெல்லாமே சொல்லணும் இல்லையா? நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்றைக்கி டெல்லி பிரதிநிதியாக போட்டிருக்கீங்களா? அவர் எதுக்கு போட்டிங்க டெல்லி பிரதிநிதியாக? ஜனநாயகன் பட தயாரிப்பாளரை. அவரை சிபிஐ கேட்குது, ஏம்மா ஜனநாயகன் படம் ஷூட்டிங்கை நடத்துனீங்களா நீங்கள் கரூர்லன்னு கேட்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுன்னு அவர் மறுக்கிறாரு. அவரை எவிடன்ஸ் ஃபுல்லாக கூப்பிட்டு சிபிஐ கிரில் பண்ணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவர் சொன்னதுக்காக தான் அவருக்கு இப்போது டெல்லி பிரதிநிதி. அவர் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சுக்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆதவ் அர்ஜுனா ஒரு இடத்துல பேச, ரவுடிசம் பண்ணுறீங்களா, நாங்கள் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா, எங்ககிட்ட ரவுடிங்கெல்லாம் இல்லையா, நாங்கள் உங்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா? இது ஆதவோட பேச்சு. ஆதவோட பேச்சு எல்லாம் மீறி பேசிக்கிட்டு இருக்காரு இஷ்டத்துக்கு. சரி, அவர் பேசியதை பற்றி நீங்கள் குறிப்பிடும்போது தான் எனக்கு தோணுது, தமிழ்நாட்டில்
ஒரு கட்சியை அழிப்பேன் அப்படின்னு சொல்லுவது அப்படின்றது, அதாவது அழிப்பேன் அப்படின்னா கொள்கை ரீதியாக அழிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு கொள்கையே கிடையாது, மக்கள் மீது அவர்களுக்கு அக்கறையே கிடையாது. எங்கள் கட்சியை பாருங்கள், கொள்கையோடு இருக்கக்கூடிய கட்சி, மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய கட்சி. அந்த வகையில் நாங்கள் அந்த கட்சியை அழிப்போம்னு சொல்லலாம். ஆனால் அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக காலி செய்து விட்டு எல்லாரும் எங்கள் கட்சியை நோக்கி வராங்க, அந்த வகையில் அந்த கட்சியை நான் அழிப்பேன் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளிப்படையாக இன்றைக்கி அதிமுகவை பற்றி பேசுவது ஒரு அரசியல் நாகரிகமான செயலா? நீங்கள் இது முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு கட்சி இன்னொரு கட்சியை ஒட்டுமொத்தமாக உங்கள் கட்சியில் இருக்கலாம், எங்கள் கட்சியில் சேர்ந்துருவோம், அந்த வகையில் உங்கள் கட்சியை நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லுவது அது சரியா? முதல்ல இதே மாதிரி அவர் இன்னொரு கட்சியை பற்றி சொல்லியிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திருமாவளவனை சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்க, பாக்கி எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன கட்சி? அப்படி இருந்த கட்சியை ஆளாக்கி ஒரு 2 எம்எல்ஏக்கள் ஜெயிக்க வச்சு நிமித்தி கொண்டு வந்தது திமுக கூட்டணி. ரைட்டா? அதில் வன்னி அரசு பேசின பேச்செலாம் நான்லாம் இருக்கேன் விவாதத்தில். கரூர் சம்பவத்தில் தான் சொன்னார், கோழை மாதிரி விட்டுட்டு ஓடி வந்த ஒரு விஜய்னு சொன்னார் வன்னி அரசு. இன்றைக்கி வன்னி அரசு பேசுகிற பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. மனப்பிறழ்வு வந்திருக்கு ஆராசாக்குன்னு இவர் பேசுகிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சியை அழிப்பேன்னு ஏற்கனவே சொன்னது. அதே மாதிரி இப்போது அதிமுகவில் 90% பேர் இங்கே தான் இருக்காங்கன்னு. அதிமுகன்றது பவர்ஃபுல் கட்சிங்க. ஜாஃபர் அலின்னு ஒருத்தர் புதுக்கோட்டையில் ஆளினாலாக இருந்தார். அவர் அமைச்சர் ரகுபதி கிட்ட நெருக்கமாக இருந்தார். அமைச்சர் ரகுபதி கிட்ட நெருக்கமாக இருந்ததுனால அமைச்சர் ரகுபதியே ஜெயலலிதாவுக்கு பிடிக்காதவொன்னே ஜாஃபர் அலியை அங்கே இருக்கார் அப்படின்றனால அவரை காலி பண்ண உருவாக்கப்பட்டவர் தான், சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர் தான் விஜயபாஸ்கர். ஜாஃபர் அலி காலி. அதை ஜாஃபர் அலிக்கு நண்பர் தான் அந்த ஜெகப்பர் அலி. அவர் குரல் கொடுக்குறார். ஜாஃபர் அலியோட ஆதரவாளராக இருந்தவங்க தான் முஸ்லீம்ஸ், அவங்கெல்லாம் க்ளோஸ் நீட்டடாக தான் இருப்பாங்க, அப்படி இருந்தவங்க தான். அப்போது அந்த ஜாஃபர் அலியை ஒரு கூட்டுறவு சங்க தேர்தலில் நிற்க விடாமல் டம்மி கேண்டிடேட் போட்டு அவரை காலி பண்ணி அவர் மேலே பிசிஆர் ஆக்ட் போட்டு அவர் செத்தே போயிட்டார். அந்த ஜாஃபர் அலியோட புள்ள தான் பர்வேஷ், இப்போ புதுக்கோட்டை மாவட்ட தாவேகா மந்திரி. விஜயபாஸ்கர் அதிமுகவில் ஜாஃபர் அலியை காலி பண்ண விஜயபாஸ்கர் மறுபடியும் அங்கே போகிறாரு, எங்கள் தாவேகாவுக்கு போகிறாரு. வாங்க மாப்பிள்ளை, வணக்கம் மாப்பிள்ளை, முஸ்லீம்ஸை மாப்பிள்ளைன்னு தானே கூப்பிடுவாங்க. வாங்க மாப்பிள்ளை, வணக்கம் மாப்பிள்ளைன்னு பர்வேஷ் காலில் விழாத குறையா போகிறாரு. வாழ்க்கைன்றது ஒரு பெரிய வட்டம். ரைட்டா? நீ அன்றைக்கி ஜெயலலிதா சசிகலா ஆதரவில் ஆடின ஆட்டம் என்பது பெரும் ஆட்டம், பெரிய ஆட்டம். அது தள்ளு வண்டியில் வராரு கலைஞர்னு சொல்லி சட்டமன்றத்தில் கலைஞரை பற்றி கேவலமாக பேசினதுனால அவருக்கு அமைச்சர் பதவியெலாம் கொடுத்து அழகு பார்த்தாங்க ஜெயலலிதா. இன்றைக்கி அவர் அதிமுக விட்டு கிளம்பி வர்றாரு. குட்கா கேஸு, குவாரி கேஸு. எந்த ஜெகபர் அலி விஜயபாஸ்கரோட குவாரியை எதிர்த்து குரல் கொடுத்ததுனால கொல்லப்பட்டாரோ அந்த டீமோட தான் இன்றைக்கி அவர் வந்துக்கிட்டுருக்கார். அந்த டீம் தாவேகா டீம். தாவேக்காவில் இன்றைக்கி இருக்கிற பல பேர் இருக்காங்க அதில், அந்த டீமில். ஸோ வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். ரைட்டா? இதே ஆதவ் அர்ஜுனாவுக்கு எம்பி சீட்டு தரக்கூடாதுன்னு சொன்னவர் தான் ஏவா வேலு. ஏன் ஏவா வேலு வந்த உடனே அவர் பழி வாங்குறாரு அப்படின்னா, ஏவா வேலு ஆதவ் அர்ஜுனுக்கு எம்பி சீட் தரக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்ற ஒரே ஒரு காண்டு தான். அதனால் ஏவா வேலு இப்போ எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, ஏவா வேலு பல கான்ட்ராக்டரை ஏமாற்றிருக்காரு. அப்படி ஏமாற்றப்பட்டவர்களுக்கெல்லாம் என் நம்பரை தரேன், நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள், உங்கள் பணம் திரும்பி வாங்கி தரப்படும். அறிவிப்பு யார்? அண்ணன் ஆதவ் அர்ஜுனா. ஸோ இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா மாதிரி நிறைய பேரை தமிழக அரசியல் பார்த்துருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். இது ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டைரக்டர் எடுக்கிற சினிமாக்கும் ஒரு அமைச்சூர் நாடக சபா நடத்துகிற ட்ராமாக்கும் வித்தியாசம் இருக்கும். இது ஒரு அமைச்சூர் நாடக சபா நடத்துகிற ட்ராமா மாதிரியே இருக்குது இந்த ஆட்சி. அதில் ஆதவ் அர்ஜுனா இந்த கோமாளி வேஷம் போட்டு குதிக்கிற ஒரு ஆள் மாதிரி வந்தேனேன்னு கட்டியங்கார மாதிரி சீனுக்கு முன்னாடி ஓடி சொல்லக்கூடிய ஒரு ஆள் மாதிரி தான்
ஆதவ அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் இருக்குது. மற்றவங்க செயல்பாடும் அப்படி தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை, புசி ஆனந்த் அவர் வந்து 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கி போஸ்டிங் போடுறாரு அப்படின்னு தாவேகா வழக்கறிஞர் அணியை சேர்ந்த ஒரு அம்மா ஹைகோர்ட்டில் கேஸே போட்டுருங்க, குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அவங்க. நீங்கள் வந்து உங்களை தூய சக்தின்னு சொல்கிறீங்க. சரி, தூய சக்தின்னு சொல்லும் பொழுது தான் நாங்கள் தூய சக்தின்னு அவங்க சொன்னதற்கு காரணம் அதிமுக திமுக இரண்டுமே ஊழல் கட்சிகள், அதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஊழல் செய்தார்கள். அப்போ இப்போது அதிமுகவிலிருந்து வரக்கூடிய ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டிற்கு உள்ளான அது தொடர்பாக வழக்கை சந்திக்கக்கூடிய நபர்களை உள்ளே அவங்க சேர்த்துக்கும் பொழுது அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் இப்படிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு இருக்கே, இப்படிப்பட்ட நபர்களை சேர்ப்பதனால் நம்முடைய பேருக்கு களங்கம் ஏற்படுமே அப்படின்றது பற்றியான கொஞ்சம் கூட ஒரு வருத்தமே இல்லாமல் அதை பற்றி கேள்வி எழுப்பினால் அதற்கான அந்த வழக்கை அவங்க சந்திக்க தான் தனிநபராக சந்திப்பார்கள். அவங்கள வந்து எந்த வகையிலுமே வந்து நாங்கள் பாதுகாக்க மாட்டோம், ஆனால் அவர்கள் அந்த வழக்கை சந்திப்பார்கள்னு சொல்கிறாங்க. அவ்வளவு அவசியமாக வழக்கு இருக்கக்கூடிய, அதுவும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை சேர்க்க வேண்டிய தேவை என்ன, எங்கே ஏற்படுது அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவங்கக்கிட்ட பதிலே இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நியாயமான கேள்வி தானே? அது நியாயமான கேள்வி. இந்த குண்டா வந்து காலியாக இருக்குது, ரைட்டா? இதில் வந்து குப்பையோ மண்ணோ ஏதோ ஒன்று ரொப்பணும். அப்போது இந்த குண்டா வந்து ரொம்பி இருக்கிற மாதிரி காட்டணும். அதிமுகவில் 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதா சொல்லுவானுங்க. ஆனால் அதிமுக வாங்கின ஓட்டுகள் வந்து 1 கோடியே சம்திங் தான் வாங்கியிருக்கு. ஓட்டே 1 கோடியே சம்திங் தான் வாங்கியிருக்கு. ஆனால் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 2 கோடி பேர் இருக்கிறதா சொல்லுவோம். அது மாதிரி இப்போ 20,000 பேரை கூட்டின்னு வந்து சேர்த்துருக்காரு விஜயபாஸ்கர். 20,000 பேரையும் எப்படி கூட்டின்னு வந்தாருன்னா, சென்னைக்கு வாங்க, சாப்பாடு ஃப்ரீ, என்ன மகாபலிபுரத்தில் உங்களுக்கு தங்குற இடம் ஃப்ரீ, அப்படியே ஒரு நைட்டு தங்கிட்டு காலையில் போய் சென்னையை பார்த்துட்டு நைட்டோட நைட்டாக அதே பஸ்ஸில் வந்து உங்கள் ஊருக்கு கொண்டு வந்து விட்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம் கையில். சுற்றி பார்த்து இந்த செலவுகள் சுற்றி பார்க்குறதோட பஸ் செலவு உங்களுக்கு இல்லை, கையில் ஒரு 1000 ரூபாவும் கையில் கொடுக்குறோம், நீங்கள் ஏதாவது பொருளை வாங்கிட்டு சென்னையிலேருந்து வந்துடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அவ்வளோ பேர் கிளம்பி வந்தாங்க. இவங்க வந்து வடை, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு சாப்பாடு எல்லாமே போட்டு ஒரு இணைப்பு விழா மாதிரி நடத்துகிறாங்க. ஏன் இவங்களால் விஜய் அது கொண்டு வர முடியல? விஜய் அதுக்கெலாம் தயாராகவே இல்லை. விஜய் ஏன் நம்ம ராகவா லாரன்ஸை ஏன் அனுமதிக்கல? அவர் வந்து திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நிற்கிறேன்னு சொன்னார், அவர் ஏன் அனுமதிக்கல? விஜய்க்கு போட்டியாக இன்னொருத்தர் வரக்கூடாது. விஜய் தான் நம்பர் 1, பாக்கி எல்லாம் 0 தான், எல்லாருமே 0. அப்போது 0வாக இருக்கிறவன் ஊழல் வழக்கு இருந்தான்னா, ஊழல் வழக்கு இல்லைன்னா அவனை பற்றி விஜய் கவலைப்பட போகிறாரா, இல்லை அந்த கட்சி கவலைப்பட போதா? இல்லை மக்கள் கவலைப்படுவாங்களே அப்படின்ற ஒரு கவலை இருக்காதா? மக்கள் இதை பார்த்து ஐயோ இப்படி செய்கிறாங்களே, தூய சக்தின்னு சொன்னாங்களே, தீய சக்திகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு கவலை மக்கள் படமாட்டாங்க, கவலைப்படுவாங்கன்ற ஒரு கவலை அவங்களுக்கு இல்லையே. அவங்கெல்லாம் சினிமா கவர்ச்சியிலெல்லாம் ஓட்டு போடுறாங்க. விஜய் 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 ஜெய் அப்படி சுருக்கிட முடியுமா? போட்டு போட்டவங்க எல்லாரையுமே அப்படி ஒரு வரையறைக்குள்ளே சுருக்கிட முடியுமா? இல்லை, நான் கேட்குற கேள்வி, மக்கள் இதை பார்த்து ஒரு வருத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? தமிழக மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்து வருத்தப்படுறதுக்கான விஷயம் என்பது கிடையாது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்ட ஒரு 2 கோடி பேர், 2.5 கோடி பேர் தமிழக வாக்காளர்களில் வருத்தப்படலாம். அவங்க வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்களித்தவர்கள். ஆனால் விஜய்க்கு வாக்களித்த 1.25 கோடி பேர் இதை பற்றி வருத்தப்பட மாட்டாங்க. அவங்க தெரிஞ்சு தான் வாக்களிச்சிருக்காங்க. இதெல்லாம் விஜய் செய்வார் அப்படின்னு. ஏன்னா விஜய்க்கு இதுக்கு முன்னாடி எந்த ப்ரூவன் எக்ஸாம்பிளும் இல்லை. இவர் இதெல்லாம் செய்ய மாட்டாருன்றது எக்ஸாம்பிள். குறைந்தபட்சம் வாக்குறுதி இருந்ததில்ல, நாங்கள் தூய சக்தியாக செயல்படுவோம்ன்ற வாக்குறுதி. அதை நம்பி இருக்கக்கூடிய, அதை நம்பி வாக்களித்த மக்களும் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இன்னைக்கு ஏமாற்றம் அடைவாங்க தானே? உண்மை கண்டிப்பாக அவங்க ஏமாற்றம் அடைவாங்க. அப்படின்னா கூட இன்றைக்கி வந்து அவங்க ஓட்டெலாம் வந்து ஒரு பெரிய ஓட்டில், அதை தாண்டி இன்றைக்கி ஆட்சிக்கு வந்ததுனால விஜய் அவங்க வந்து இப்போ வந்து விஜய்க்கு பிரபலம் வந்து எலெக்ஷன் டைமில் இருந்ததை விட இப்போ டபுள் மடங்கு ஆகிடுச்சு சிஎம் ஆனவுடனே. ஸோ ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க அவங்களோட கேல்குலேஷன். அதனால் இதெல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. திமுகவுக்கும் அதிமுகவும் வாக்களித்த அந்த 2.5 கோடி பேர் கவலைப்படுவாங்க. இப்போது இந்த கைது நடவடிக்கை இருக்குல்ல, உதாரணத்துக்கு இப்போது
செந்தில் பாலாஜி அவர்களை நோக்கி ஒரு வழக்கு நகர்வது, இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைது, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இப்போ திமுக தரப்புலேருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இப்போ கூட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். நீங்கள் இடைத்தேர்தல் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் நடக்குதோ அந்த மாவட்டங்களில் யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவர்களை நோக்கி இன்றைக்கி வழக்கு பாயுது. உதாரணத்துக்கு கரூரில் எடுத்துக்கலாம், இல்லை பெருந்துறை எடுத்துக்கலாம், அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி அம்பாசமுத்திரம் எடுத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் டார்கெட் பண்ணி தான் அங்கு யார் திமுகவுக்கு ஸ்ட்ராங்காக அரசியல் வேலை செய்வார்கள், தேர்தல் வேலை செய்வார்கள் என்று பார்த்து இடைத்தேர்தல் சமயத்தில் அவர்கள் அப்படியாக வேலை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது தாவேகாவால் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும்பொழுது தான் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து கொங்கு மண்டலம் முழுக்க ஜெயிச்சு காமிச்சார். செந்தில் பாலாஜியை சிறையில் வைத்து பாஜகவுக்கு அண்ணாமலை தலைமையேற்று மிக முக்கியமான ஒரு தேர்தலாக அது பார்க்கப்பட்ட தேர்தல். அப்போது சிறையில் வைக்கிறதுனால இப்போது விஜயபாஸ்கர் போயிட்டா புதுக்கோட்டையில் வந்து அதிமுக ஆட்கள் இல்லையா, அவன் வீட்டுக்கு போய்ட்டு ஏய் சாவியை ஒழுங்காக கொடு, இல்லாட்டி அவ்வளோதான் கட்சி சாவியை ஒன்று போட்டுருவான் உன்னை, இதுக்கெலாம் நாங்கள் பயப்படுற ஆளுங்களாம் இல்லைன்னா போலீஸை வச்சு மிரட்டுறியா அப்படின்னு கலவரம் விட்றாங்க. கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் போனவுடனே, ஓ நீ எம்ஆர்வி ட்ரஸ்ட்டுன்னு தனியாக வச்சு கொள்ளடிச்சப்போமே தெரியா, நீ என்றைக்கா இருந்தாலும் அந்த கட்சியை விட்டு போயிடுவேன்னு, நீ போ, நாங்கள் இருக்கிறோம் அந்த கட்சியை காப்பாற்றுறது ஒரு டீம். இப்போ வைகை செல்வன் போயிருக்காரு, தாவேகாவுக்கு போகிறாரு. வைகை செல்வன் தான் 210 தொகுதிக்கும் எடப்பாடி போனப்போ அவருக்கு ஸ்பீச் ரைட்டர் யாருன்னா வைகை செல்வன். ஸோ இப்போது அதிமுகவுக்கு 1 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. இந்த 1 கோடி பேர் வாக்குகளையும் வந்து வேலுமணி தூக்கிட்டு போயிட முடியுமா? இல்லை ரெட்டையில் எடுத்துகிட்டு போக முடியுமா? இல்லை விஜயபாஸ்கர் எடுத்துகிட்டு போக முடியுமா? ரெட்டையில் எடுத்துகிட்டு போக முடியுமா? முடியாது. அதே மாதிரி திமுகவில் இருக்கவங்களை கைது பண்ணுறதுனால திமுகவோட நடவடிக்கைகள்லாம் ஓஞ்சிருமா? இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான என்ன சொல்கிறது, அந்த வார்த்தையை சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும், தற்கொலைத்தனம். இதெல்லாம் பண்ணால் சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிடுமான்ற மாதிரி கதை தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எந்த எஃபெக்டையும் ஏற்படுத்தாது, இதுக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க அதே நேரத்தில் நேற்று தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவரோடு வந்து ஒரு தனியாக ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. வைகை ஆற்றை வந்து அரசு சுத்தம் செய்யலை, இல்லை அந்த வைகை ஆற்றில் வந்து நீர் வருவதை உறுதி செய்யலை அப்படின்னா நானே இறங்கி வேலை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ எல்லாருமே இதற்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்த கேள்வி, பாஜகவினுடைய ரோல் இப்போது இருக்கக்கூடிய தமிழக அரசியலில் என்ன, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்போ திடீர்னு அர்லேக்கர் களம் இறக்கப்பட்டிருக்கிறாரா, எதை நோக்கி இது நகருது, இது பாஜகவினுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? அர்லேக்கரோட இந்த மூவ் வந்து ஜனநாயக விதிமுறை மீறல் ரைட்டுங்களா. பன்வாரிலால் புரோஹித் ஏற்கனவே இந்த வேலையெல்லாம் செஞ்சார். இன்னைக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய மக்கள் பலத்தோடு ஆட்சியில் வந்திருக்கிறாங்கல்ல, பெரும்பான்மை பெறாவிட்டாலும் இவங்க என்ன எதிர்ப்பு தெரிவித்தாங்க? அர்லேக்கருக்கு விஜய் என்ன எதிர்ப்பு தெரிவித்தார்? இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சமயம் வரைக்கும் வாய்த்திருக்கல. இப்படி வந்து இருப்பாங்களா? பன்வாரிலால் புரோஹித்துக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்து வந்துச்சு. அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக தரப்புலேருந்து வந்தது, பெரிய அளவுக்கு வந்துச்சு. அப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் பேசல. அதே மாதிரி அப்போ ஆட்சியில் இருந்தவர்கள் எப்படி பாஜகவை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு ஆட்சி நடத்தினார்களோ அதே ஃபார்முலாவில் தான் பாஜகவை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு ஆட்சி நடக்கக்கூடிய பாஜக ஆட்சி தான். என்னன்னா பெரியார் கொள்கை தலைவர், ஆனால் திருப்பரங்குன்ற படத்தை வந்து நாங்கள் திரையிட விட மாட்டோம். ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கை அது. பெரியார் கொள்கை தலைவர் சார், ஆனால் நாங்கள் திருப்பரங்குன்ற படத்தை திரையிட விட மாட்டோம். IUML எங்கள் கூட்டணியில் இருக்கும், ஆனால் அங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மசூதியை வந்து இடிப்பதற்கு நாங்கள் துணை கூட போவோம், ஒன்றும் பண்ண முடியாது ரைட்டுங்களா. எப்படி நரசிம்மராவ் வந்து பாபரி மஸ்ஜிதை இடிக்கிறதுக்கு துணை போனாரோ அந்த கதை தான் இது. அதே மாதிரி நாளைக்கு போய் திருப்பரங்குன்றத்தில் மசூதியை இடிக்கிறதுக்கான விஷயங்கள் நடந்தால் கூட துணை நிற்போம். பிஜேபியை எதிர்த்து இவங்களால் பேச முடியாது, ஏன்னா இவங்களுடைய பிடிகள் எல்லாமே பிஜேபி கையில் இருக்குது.
மற்ற மாநிலங்கள் தொகுதிகளுக்கெல்லாம் இடைத்தேர்தல் வந்திருக்கு. தமிழகத்தில் 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரல. காமராஜுடைய அவருடைய கட்சி மாறல், அதை வந்து அமமுக குதிரை பேரம்னு சொன்னது யாரு? டிடிவி தினகரன். இன்ன வரைக்கும் அந்த குற்றச்சாட்டில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் அவர் அதில் குதிரை பேரன்றதில் ஸ்ட்ராங்காக இருக்கார். தாவேகா உறுப்பினர்கள்லாம், அதிமுக உறுப்பினர்கள்லாம் தாவேகா வந்து சேர்றதுக்கு எதிராக குற்றச்சாட்டு எழுப்பியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. அது சம்மந்தமாக சபாநாயகருக்கு புகார் கொடுத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி, வைகோ, டிடிவி தினகரன், இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக ஏகப்பட்ட சாட்சி இருக்குது. விஜய் போயிட்டு எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகத்தையும் பார்த்து அவங்க வந்து கிராஸ் ஓட்டிங் பண்ணாங்கன்றதுக்கு அசெம்பிளி ரெக்கார்டே இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் சாட்சி, அசெம்பிளி ரெக்கார்டே இருக்குது. ரைட்டுங்களா? அதில் வந்து சபாநாயகரை வந்து தவறாக நடந்துக்கிட்டான்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது. இதெல்லாம் வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சிபிஐ கேஸை இனிஷியேட் பண்ணி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் சிபு சோரன், ஹேமந்த் சோரன் அந்த டீமை வந்து கைது பண்ண மாதிரி ஒரு கைது நடவடிக்கைக்கு மத்திய அரசு நினச்சா போக முடியும். இன்றைக்கி கட்சிக்கு வந்து சேர்ற விஜயபாஸ்கர் மேலே சிபிஐ வழக்கு இருக்குது, அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது, எல்லா வழக்கும் இருக்குது. இவங்களெல்லாம் கோக்கணுன்னா மத்திய அரசு நினச்சா முடியும். அப்போது மத்திய அரசை பகைச்சிக்கிட்டால் இவங்களால கவர்மெண்ட்டே ரன் பண்ண முடியாது. ரைட்டா? மெஜாரிட்டியே ப்ரூஃப் பண்ண முடியாது. மெஜாரிட்டியே உங்களுக்கு இருக்காது, ஆட்சி கவுந்துரும். ரைட்டா? அதனால் மத்திய அரசை பகைச்சிக்க முடியாது. மத்திய அரசை பகைச்சிக்க முடியாதுன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து மத்திய அரசு இவ்வளோ போடணும், மாநில அரசு இவ்வளோ போடணும், அது ஜி ராம் ஜி எம்ஜி அப்படின்னு ஏகப்பட்ட ஜி போட்டு அந்த திட்டத்தை அமுல்படுத்துகிறாங்க. ரைட்டுங்களா? திருப்பரங்குன்றம் வீடியோ திரையிடப்படாது, அதுக்கு தடை. இந்த மாதிரி பாஜக ஆட்சியில் இருந்தால் கூட செய்ய முடியாத விஷயத்த கவர்னர் போய் உக்காந்து எஸ்பியும் கலெக்டரையும் உட்காந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காரு. எந்த ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுன்னு ஐயுஎம்எல்லாம் புலகாங்கிதப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முஸ்லீம் ஐக்கியத்தை பிரகடனப்படுத்தி அவங்க வந்து தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ, மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளுக்கு மாறாக பாஜகவுடைய ஆட்சி வரக்கூடாதுன்னு கம்யூனிஸ்டுகள் ஓடி போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ, அந்த ஆட்சி தானங்க இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அர்லேக்கர் பண்ணுறது என்ன ஆட்சி? ஜனாதிபதி ஆட்சி தானே, கவர்னர் ஆட்சி தானே. அவர் நாளைக்கு போய் மதுரைக்கு போனார், வைகையை பார்த்தாரு. நாளைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? கூடவே இருக்குது மதுரை உயர்நீதிமன்றத்தில் சில நீதிபதிகள் இருக்காங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பலை. அந்த நீதிபதிகள் வந்து அர்லேக்கர் நாளைக்கு போய் நின்று சில விஷயங்களை திருப்பரங்குன்றத்தில் பண்ணால் ஆதரவு தெரிவிப்பாங்க. முடிஞ்சதா ஆட்சி? பாஜக ஆட்சி தானே. அப்போ இது பாஜகவோட பி டீம் தானே. வேறு என்ன இங்கே நடக்குது? நாளைக்கு லாட்ரி வரும், அது வரும், இது வரும், எல்லாமே வரும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.